கிட்டத்தட்ட 1,50,000 அட்வொகேட் இருக்காங்க. பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வக்கீல் 1,00,000 தான் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அதில் 50,000 வக்கீலுக்கு வெல்ஃபேர் ஃபண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் எங்களுடைய ஆட்சி இருக்கும் பொழுது 8 கோடியாக இருந்தது. கடந்த கால ஆட்சியில் 10 கோடியாக கொடுத்தார்கள். இப்பொழுது அதற்கு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார் கவுன்சிலுடைய கன்சல்ட் பண்ணி ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணி 35 வயது வைத்து பிராக்டிஸ் பண்ணால் 10 லட்சம் என்றும் அப்படி கோரியிருக்கிறார். இப்பொழுதும் நமது இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கூறியது போல் வழக்கறிஞர்கள் அன்றாட சூழ்நிலையிலே மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் பல்வேறு பிரச்சனை காரணமாக சில வழக்குகளை அவர்கள் சந்திக்கும் பொழுது அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆகவே ராஜஸ்தானிலே அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கிறது. அதேபோல் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது. சில குறிப்பிட்ட மாநிலங்களிலே அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் மாண்புமிகு சட்ட அமைச்சர் அவர்கள் வழக்கறிஞருக்கு பாதுகாப்பாக ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ள கடமை. ஏன்னா டெய்லி ஏதாவது கையை முறிச்சு போட்டு தான், காலை முறிச்சு போட்டு தான், கேஸ் நடத்தினாலும் சரி நடத்தாட்டாலும் சரி, வக்கீலுக்கு மட்டும் இல்லை, நம்ம மருத்துவத்துறை அமைச்சரும் சொல்கிறேன், பல இடங்களிலும் மருத்துவர்கள் இதனால் ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள். மருத்துவர்களையும் போய் பிடிச்சி அடிச்சு விடுதாங்க. உள்ள ஒழுங்காக டெலிவரி பண்ணி அதெல்லாம் விட்டுறாங்க. அங்கே ஏதாவது சின்ன கோளாறு ஏற்படுவாங்க, உடனே அதையும் மருத்துவரையும் அடிக்கிறார்கள். ஆக இந்த சூழ்நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் இதுக்கு நீங்கள் நாங்கள் சட்டம் கேட்கும். மருத்துவரை பாதுகாக்க வேண்டும், வழக்கறிஞர்களை பாதுகாக்க வேண்டும். இது அவங்க நியாயப்படியான கோரிக்கை என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். கடைசியாக பேரவைத் தலைவரை நீங்கள் ஒரு அழகான ஒரு முடிவை சொன்னீர்கள். பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கும் கிளாரிஃபிகேஷன். பொதுவாக கிளாரிஃபிகேஷன் தான் எப்பொழுது சொல்லுது. கடந்த கால ஆட்சியிலே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொன்னால் இல்லை என்று சொல்வார்கள், கிளாரிஃபிகேஷன் கேட்டால் ரெண்டும் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். யார் பேசினாலும் கிளாரிஃபிகேஷன் தாராளம் கேட்கலாம் என்று. அதற்கு நான் உங்களுக்கு மிக மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். நான் கூட சிந்தித்து பார்த்தேன், நீங்கள் ஏன் இந்த சேரிலே வந்து உட்கார்த்திருக்கிறீர்கள் என்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட அந்த இயக்கத்தினுடைய அந்த கட்டடத்தை நீங்கள் அன்று பெயர் வைக்கும் பொழுது அன்றைய சூழ்நிலையில் நீங்கள் தலைவர்கள் கூடிய கூட்டத்திலே எம்ஜிஆர் மாளிகை என்ற பெயரை வைக்க வேண்டும் உரத்த குரலை சொன்னவர் நீங்கள். ஆகவேதான் எம்ஜிஆர் என்ற ஆன்மா உங்களை இந்த இருக்கையிலே கொண்டு வைத்திருக்கிறது என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் பேசும் பொழுதெல்லாம் எம்ஜிஆர் குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள், எம்ஜிஆர் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் எங்கள்கிட்ட இருக்க சமயம் 90 நாள் ஜெயிலில் இருந்தார். ஒரு நாள் 2 நாள் 90 நாள் ஜெயிலில் இருந்தார். ஏன் இதெல்லாம் சொல்லுதானே, இதுக்கெல்லாம் காரணம் கேட்டால் நிறைய விளக்கம் கொடுக்கலாம். ஒரு நாள் 2 நாள் 90 நாள் அப்படி இல்லைன்னு கேளுங்க. நான் வழக்கறிஞர் என்ற முறையில் 4 ட்ரிப்பு போய் பார்த்துருக்கேன். சேலத்தில் 2 ட்ரிப்பு, கோயம்புத்தூரில் போய் 2 ட்ரிப்பு பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு நாங்கள் வேதனையின் காரணமாக தான் சில காலகட்டங்களில் சிலரை பேச வேண்டியது வந்து விட்டது. பேசாமல் இருந்தாலும் ஏன் பேசவில்லை என்று கேட்கிறீர்கள், பேசினால் ஏன் பேசினேன் என்று கேட்கிறீர்கள். அந்த அளவுக்கு அவரும் எங்களுடன் இருக்கும் பொழுதும் சரி, நீங்கள் இந்த இடத்துல இருப்பதற்கு காரணம் புரட்சித்தனுடைய ஆன்மா உங்களை பெரிய இடத்திலே கொண்டு வைத்திருக்கிறது. இந்த நாட்டிலே இங்கே நமது மனோஜ் பாண்டியன் சொன்ன பிறகு சில உறுப்பினர் சில இதை நீங்கள் பிரிவிலேஜ் கமிட்டியில் இருந்திருக்கிறீர்கள். அது உங்கள் பெயர் எப்படி ஒழிக்கிறதோ நாடு முழுவதும் இந்த உங்களுடைய பெயர் ஒழிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக இல்லைங்க, ஒரு கிளாரிஃபிகேஷன் முடிச்சிடலாம். மாண்புமிகு ஆஸ்டின் அவர்கள் ஒரு நிமிஷம் இந்த கிளாரிஃபிகேஷன் சேர்த்து முடிச்சிடலாம். கிளாரிஃபிகேஷன் உங்க பேச்சில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கிறார். ஒரு நிமிஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்கள் இங்கே பேசுகிற பொழுது முதலே ஒரு கருத்தை சொன்னார். 26 வழக்குகளை திமுக என் மீது போட்டதுன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் தான், என்னுடைய மாவட்டத்தை சார்ந்தவர் தான். அவர் ஒரு நாள் கூட நீதிமன்றத்துக்கு போனதை நான் பார்க்கல. என்னென்ன வழக்கு யார் யார் போட்டால் எப்பப்போ போட்டால் என்ன செக்ஷன் சொல்லி ஒரு பட்டியல் நீங்கள் வாங்கி அவையில் நீங்கள் வைக்கணும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். பேசி முடிக்க ஒரு கருத்து சொல்றேன். மாண்புமிகு தளவாய் சுந்தரம். வேலூர் மாவட்டத்திலே செயல்பட்டு வந்த நுகர்வோர் நீதிமன்றம் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மாற்றப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதனால் வேலூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் கடந்த 3 நாட்களாக நடத்தி வருகின்றார்கள். இதனால் வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டனர். எனவே மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்கள் வேறிலே நுகர்வோர் நீதிமன்றம் தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்திருக்கிறது. அதையும் தாங்கள் நிறைவேற்றி தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நமது நண்பர் ஆசின் அவர்கள் கேட்டார்கள், கோர்ட்டுக்கு எப்போ போகிறான்னு கேட்காரு. கோர்ட்டுக்கு நாம் போகணும் தேவையில்லை. கோர்ட்டுக்கு நான் போனேன்னா இல்லையாங்கிறது கண்டெம்ட்ல வந்து பாருங்க. நீங்கள் நானே நேராக அப்பியர் ஆயிருக்கேன். 24 கோர்ட்டும் கோர்ஸ் போட்டிருக்கேன்.
நம்பர் 1 இதுக்கெல்லாம் மேலாக மருத்துவத்துறையில் இருக்கும் பொழுது என் மீதே ஒரு கமிஷன் அமைத்தார்கள். ஒன்றுமே செய்ய அதெல்லாம் யாரும் நிறைய பேசிட்டு இருக்கலாம். தயவு செய்து பேச்சை சுருச்சிக் கொள்கிறேன். இந்த கேஸ் சம்பந்தமாக கேட்கணும். நாளைக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் டி சண்முகன் அவர்கள் முடிக்கிட்டேன். அவர் முடிச்சப்புறம் பேசலாம். புதிய இல்லை, மாண்பு உறுப்பினர் புதிய சிந்தனைகளுடனும் சி. வி. சண்முகம் இளமை துடிப்புடனும் இருக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொஞ்சம் இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், எனக்கு பேசுங்க. நீங்க தான் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு தலவாய் சுந்தரம் பேசுகின்ற போது ஒரு கருத்தை சொன்னார். அவர் சொந்த கருத்தாக இருந்தால் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதாக அமைந்துவிடும். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சமூக நீதியை காக்கின்ற ஒரு இயக்கம். சமூக நீதி காத்த வீராங்கனி என்று பட்டம் பெறப்பட்டவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அவர்களால் பாதுகாக்கப்பட்டதுதான் 69% இடஒதுக்கீடு. அப்படிப்பட்டவர்கள் இந்த 10% இடபிள்யூஎஸ்ஐ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை முதலில் தெளிவுபடுத்துகிறோம். அதை கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கத்திலே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே கூட்டணி இருந்த போதும் அந்த இடபிள்யூஎஸ்ஐ ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். 7.5% சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த போது அந்த சட்ட திருத்தம் ஆளுநருடைய ஒப்புதலுக்காக காத்திருந்தது. ஆளுநர் அந்த சட்ட திருத்தத்துக்கு கையெழுத்திட ஒரு நிபந்தனை விதித்தார். என்ன நிபந்தனை என்றால், நீங்கள் 10% இடபிள்யூஎஸ்ஐ ஏற்றுக்கொண்டால் நான் இதில் உடனடியாக கையெழுத்து போடுகிறேன் என்று அன்றைக்கு சொன்னார். ஆனால் அன்றைக்கு எங்கள் முதலமைச்சர் தெளிவாக இடபிள்யூஎஸ்ஐ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிட்டார். அதனால் தான் இந்த 7.5 சட்ட திருத்தத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்தினார். ஒரு கட்டத்திலே மருத்துவ படிப்புக்கான அனுமதி தொடங்கிவிட்டது. இனியும் காலம் தாமதப்படுத்தக்கூடாது என்றுதான் ஆர்டிகல் 162 பயன்படுத்தி முதலமைச்சர் நீங்களே அதை வெளியிடலாம் என்று அரசாணை போடலாம் என்று நேரடியாக இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் இல்லாதற்கு நேரடியாக அந்த ஆணையை வெளியிட்டு அதை நிறைவேற்றினோம். ஆகவே இந்த கருத்து இடபிள்யூஎஸ்ஐ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றது. ஆனால் அது அவர் மாவட்டத்தை தனிப்பட்ட பிரச்சனை, அது அவருடைய கருத்து, அதை நாங்கள் தலையிடவில்லை. இதுக்கு 69% சம்பந்தம் கிடையாது. இது தனிப்பட்ட கருத்தெல்லாம் கிடையாது. ஏற்கனவே இது சம்பந்தமாக பல முறை முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது. நான் நீதிமன்றத்துக்கு சென்றதை பற்றி தான் நான் பேசினேன் ஒழிய, நாங்கள் கேட்டது இப்பொழுது சர்வே நடந்து கொண்டிருக்கிறது, பாப்புலேஷன் சர்வே நடந்திருக்கிறது. அதில் 5% எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறோம்.